அன்பான இனிய உறவுகளுக்கு ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா வீட்டில் பொண்டாட்டியால் நிம்மதி இருக்கணுங்க. இல்லையா வீட்டில் இருக்கவங்களால கொஞ்சமாவது ஒரு சந்தோஷம் இருக்கணும். பார்த்தா நிவினுக்கு அது கிடைக்கவே இல்லைங்க. பாவம் என்ன பண்ணுவார், ஹாலிலே படுக்கிறாங்க. ஆனாலும் யமுனாவுக்கு போட்டியாக தான் அம்மாவை கூட்டிகிட்டு வராரு. ஆனால் பலத்த போட்டியாக நம்ம அம்மா ஒரு படி மேலே போயிட்டு என் சொத்து பூரா நீ பாடுறா, ஏன்டா தனியாக பிஸ்னஸ் பண்ணுன்னு அலையிற, அவள் வேணாண்டா, அவளை நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. பார்த்தா தூக்கி வாரி போடுது யமுனாவுக்கு. ஆமாம், நீ இப்படி இருந்தனா அப்புறம் என்ன தான் சொல்லும் அந்தம்மா, நீ மாமியால் காக்கா பிடிச்சிட்டு புருஷனையும் ஐஸ் வச்சுட்டு இருந்திருக்கணும், அன்பாக இருந்திருக்கணும். சும்மா ஆணவத்தில் மாமியார் அவங்கள சும்மாவே ஆடுவாங்க, நீ சலங்கை கட்டின மாதிரி பண்ணால் பார்த்தா டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம தலைவர் நிவின் ஊன்னு சொல்லலை, ஊன்னு சொல்லலைங்க. எதுவுமே சொல்லாமல் எந்திச்சு போகிறாரு. இப்போதைக்கு இந்த பேச்சை வேணாம் அப்படின்ட்டு எப்படி தலைவர் வேணான்னு சொல்லுவார், குமரன்னே திட்டுவார். அங்கே காவேரி மேடம் இருக்கிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு அவங்களாம் திட்டுவாங்களே. இப்போ விஜய் பிரதரும் ஒன்று சேர்ந்துருக்காரு, அவங்க பாசத்துக்காக இந்த மூஞ்சியை சகிச்சுக்கிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ணுறது? இல்லைன்னா யமுனா மாதிரி ஒரு ஆள் கூட இருக்க முடியுமா? அடுத்து இந்த கொடைக்கானல் வீட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது கங்கா கண்ணுக்கு. எப்படி நான் வித்தே தீர்வேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சாதாரண மனுஷங்க மாதிரி தாங்க விஜய் இருக்காரு. நீங்கள் என்ன கரெக்டாக நோட் பண்ணிங்களா? கங்கா இருக்கையில் கேட்குறாங்க மாமியார், தம்பி நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சாரதா தாம் தூம்னு குதிக்கும், என் புருஷன் கட்டின வீடு அப்படின்ட்டு. இப்போ என்னடனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உன் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கல. இதில் என்ன என்னோட அபிப்பிராயம், உங்கள் விருப்பம் உங்கள் வீடு அப்படின்னு கலந்துக்கிறாரு. ஆனால் கங்கா அதுக்கப்புறம் பொண்டாட்டி பேசுனதுனால மனசு மாறிடாரு போல இருக்கு. அத்தை, நீங்களாம் சொன்னதை வச்சு அந்த வீடு எவ்வளோ பெருசு முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியுது, கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. டே எல்லாரும் மாதிரியே நீ இருக்கியடா அப்படின்னு தான் தோணுச்சு. அடுத்து பார்த்தா இனிமே தாங்க கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம தலைவர் லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்காங்க, காவேரி மேடம் உள்ளே வராங்க. அடடா என்ன ஒரு புரிதலுங்க. ஏங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறத பற்றி பக்கத்தில் போய் உட்காந்து ஐஸ் வைக்கிறாங்க. என்னம்மா ஐஸ் வைக்கிறாங்க, அடடா பார்க்குறாரு. என்ன ஒரு மாதிரி ஆகுதுன்னு விஜய்க்கு புரியுது. அங்கே பாட்டிக்கிட்ட பார்க்க போகணும் அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடலாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தாத்தா சத்தியம் வாங்கினதுனால நம்ம அங்கே போவோமா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன் அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னம்மா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. கரெக்டாக தான் பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி சரியில்லைங்க, என் முடிய பாருங்கள், என் தலையை பாருங்கள், ஆமாம் ரோடு தெரியுது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் உனக்கு தெரியலையா? தெரியல பாஸ், நம்ம அங்கே போனோம்ல அப்படியே வைப்ரேஷன் வந்துருச்சு, எனக்கு ஒரு புது தெம்பு வந்துருச்சு, ஒரு இனம் புரியாதது அப்படி இப்படி. ஆகா அடடா என்ன காவேரி, நல்லா சூப்பராக நடிக்கிறாங்க. ஒரு புருஷனை எப்படி காக்கா பிடிக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக படம் போட்டு காமிச்சிட்டாங்க. அங்கே இருந்தா வாக்கிங் போகலாம், அது போகலாம், இது போகலாம். இங்கே அதெல்லாம் பிடிக்கல. அதை விட கங்காவோட தொல்லை தாங்க முடியல பாஸ், நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணுங்க, இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஒரு தலைவர் ஆகா சொக்கி போகிறாரு. பரவாயில்லையே, இதுக்காகவே யோசிக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன விழுந்துட்டடா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து சாரதாட்ட போய் காவேரியும் விஜய் சொல்கிறாங்க. விஜய் சரி நீ சொன்னதான் சரி கிளம்பும் அப்படின்றாங்க. ஏன்னா பொண்டாட்டி சொல்லிட்டு அதை மீற மாட்டார் இல்லையா, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால் அங்கே கிளம்புறோம், போ அப்படிங்கிற மாதிரி கங்கா அப்படி நிற்கிது. என்ன ஒரு மாதிரி நினைக்கிறா, நம்ம எப்படா போவோம்னு நினச்சிட்டு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி காவேரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிளம்புறோன்ட்டு அங்கே கிளம்பி வந்தார் இல்லையா நம்ம தலைவர், அந்த பெட்டி படுக்கையோட கிளம்புறாங்க. காவேரி ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டியில் துணி எடுத்து வச்சுக்கிறாங்க. வரம்மா நீ பார்த்துக்கம்மா, பாட்டியை பார்த்துக்க, அக்கா பத்திரமா பார்த்துக்கக்கா. பார்த்துக்கிறேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா தாத்தாவுக்கு வர்றதை சொல்லிடுறாங்க. தாத்தா இந்த மாதிரி வர்றோம் அப்படின்ட்டு தாத்தாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா பேத்தி சொன்னதை சாதிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கரெக்டாக ஆரத்தி கரைச்சி வச்சுருக்காங்க. 2 பேர் வராங்க. ராதா பார்க்குது, என்னது வீட்டோட வந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அன்பும் நிற்கிறாங்க. அன்பு பார்க்குறேன், என்ன போனவன் திரும்பி வந்துட்டேன், இந்த சொத்து பூராத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி வந்துட்டானே, அவனுக்கு பீதி போகுது. அடுத்து பார்த்தா ஆரத்தி எடுக்கிறார். இதுங்களுக்கு இது ஒன்று தான் கேடோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படியே 2 பேர் வராங்க. உள்ளுக்க வந்ததுக்கப்புறம் தாத்தா சர்ப்ரைஸ்லாம் என்னமோ அதிகமாக இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. இதில் என்ன, என் பேரன் பேத்தி என் கொள்ளு பேத்தி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா பேத்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ பேரனுக்கு பேசுகிறீங்களா? நான் என்னம்மா சொன்னேன், ஆமாம் கொள்ளு பேத்தின்னு சொல்கிறீங்க, பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பேரன் ஒத்த காலில் நிற்கிறாரு, அப்போ கொள்ளு பேத்தின்னு சொன்னால் உங்கள் பேரன் பேச்ச தானே நீங்கள் ஆசைப்படுற நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ எல்லாரும் வர்றீங்க, அதுக்காக தான் ஆரத்தி கிடச்சேன்,
போதுமா அப்படிங்கிறாங்க. அப்படி சிரிக்கிறாங்க. எதுக்கு வந்ததும் வராதுமா தாத்தாவை பெறான்ற பாவம் இல்லடி என் தாத்தா, அவரை நீ ரொம்ப நோகடிக்கிற அப்படிங்கல. டேய் அப்படிலாம் இல்லைடா, என் மனசு போல என் பேத்தி வந்திருக்கிறா, நீ போடா அப்படிங்கிறாரு. இவர் உடனே என்ன நம்ம என்ன சொன்னோம், தாத்தா என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. அடுத்து போய் பாட்டியை போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இங்கே தான் பாட்டி நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து இவங்க இங்கிட்டு வேலை பார்க்கல, காவேரி எஸ்ஸா நவுந்து அப்படிங்கிட்டு போகிறாங்க. தாத்தா அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஐஃபை அடிச்சுக்கிறாங்க. எப்படி தாத்தா, ஓகேவா, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா உங்கள் பேரனை இந்த காவேரி சொன்ன மாதிரி நடத்தி காமிச்சேன்னா அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா சூப்பர்மா, உண்மையிலே சூப்பர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. காவேரி தானே, காவேரி பற்றி எனக்கு தெரியாதா என்ன, அதனால தான் காவேரி கிட்ட ஒரு பொறுப்பாக பிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா என் பேரனை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அவரை கூட்டுறதுக்குள்ள நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பாடுபட்ட அப்படின்னு கேட்க, அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விஜய் வந்துடுறாரு. விஜய் பார்த்துடுறாரு. அடிப்பாவி, அப்போ தாத்தா சொன்னதுனால தான் என்னை வந்து கெஞ்சி குத்தாடி கூப்பிட்டு வந்தியா? தாத்தா என்னை இங்கே வர வைக்கிறதுக்கு இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா? ஐயோ பாஸ் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. நான் சொல்லுவேண்டி, சொல்லாதீங்க அப்படிங்கல. அட நிறுத்துங்கப்பா, நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அவர் தாத்தா நான் செஞ்சதை என்னன்னு செஞ்சே காமிச்சிடுறேன் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, காவேரி கணத்தில் முத்தம் கொடுத்துட்றாரு. இப்படி தான் தாத்தா எனக்கு முத்தத்தை கொடுத்து கவுத்துட்டா அப்படின்னு விஜய் சொன்னோன்னே அப்படியே சிரிக்கிறாரு தாத்தா. என்னம்மா அப்படிங்கல. அப்புறம் என்ன தாத்தா பண்ணுறது, உங்கள் பேரன்ட்ட நான் ஒத்த காலை நின்று கெஞ்சி பார்த்தேன், முடியாதுன்னு சொன்னார், அதான் நம்மளோட ஆயுதத்தை இறக்குனேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவ என்ன தெரியுமா தாத்தா சொன்னா, இந்த வீட்டுக்கு வந்தது அவளுக்கு அப்படியே ஃபேவரட் வந்துருச்சான், அப்படி இப்படி நான் வாக்கிங் போவேன், என்னென்ன கம்பி கட்டுற வேலை சொன்னா தெரியுமா. சரிடா விடுறா, இந்த தாத்தாவை காட்டி கொடுக்காம கூட்டியாந்துருக்குறா, பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. ஆனாலும் காட்டி கொடுத்துட்டாலே. என் காவேரி நீ போய் சொல்லி தானே கூட்டு வந்துட்ட, நான் இப்போவே கிளம்புறேன். அப்படிங்களா பாஸ், போங்க பாஸ் போங்க அப்படின்னு காவேரி அப்படியே நிற்கிறாங்க. என்ன பேசாமல் நிற்கிறா, கூப்பிட மாட்டாளா? கூப்பிடாட்டி என்ன ஆகுறது? டே விஜய் நீ இந்த நேரம் பார்த்து ரோசம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் என்ன பண்ணுறாரு, என்ன காவேரி கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க, நான் கூப்பிடல பாஸ், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. கள்ளி கொஞ்சமாவது இறக்கம் வைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, தாத்தா ப்ளீஸ் அப்படிங்களா. ஆமாப்பா நான் தான் கூப்பிட்டேன். உடனே காவேரி திரும்புகிறாங்க. தாத்தா நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டேம்மா, உனக்கு கேட்கல, என் பேரனுக்கு நான் கூப்பிட்டது கேட்டுருச்சு, இங்கே வாப்பா அப்படிங்கிறாங்க. போன ஒரு டக்குன்னு, அப்பா என் தாத்தா கூப்பிட்டாருந்தான் நான் வந்தேன், மற்றபடி யாருக்காகவும் நான் வரல, நீ வா தாத்தா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடுறாரு. காவேரி சிரிக்கிறாங்க. மவனே அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வீட்டுக்கு வர்ற பசுபதி ராகினி என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.